என் பேர் சுப்பிரமணி. பிஜேபியினுடைய ஓபிசியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளராக அண்ணன் யாருன்னு தெரியுதா? நேற்று இந்த பீஃப் பிரியாணிலாம் போடக்கூடாது, எங்களுக்கு அது ஆகாதுன்னு சொல்லி அந்த கடைக்காரங்களை மிரட்டிட்டு இருந்தாங்க. அவரு தான் இவர் பிஜேபியில் ஒரு பொறுப்புல இருக்கிற சுப்பிரமணி. வேற எது வேணா போட்டுக்க, பீஃப் பிரியாணி உன்னை போடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அப்புறம் மீறி போட்டிருக்க அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா இப்ப வேற மாதிரி உருட்டுறாப்ல. அது என்னன்னு கேளுங்க. அந்த ஒரு கடை எதுக்காக சொல்லணும்னா, ஊரினுடைய ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இந்த பீஃப் பிரியாணி போட்ட பிரச்சனை வரும். 10 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், சரின்னு விட்டுட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா நேற்று கடை போட்டுருந்தாங்க. நான் போய் ஏன் போட்டேங்காட்டிக்கு ஒரு நாள் செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு நாளையிலேருந்து கடை போட வேண்டாம், நான்வெஜ்ஜுக்கு யாருக்கும் அலோடு இல்லைன்னு சொல்லி ஊரினோட முடிவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து. அவரோட பாயிண்ட்ல அவரே ஸ்ட்ராங்கா இல்ல. எங்க பீஃப்னு சொன்னோம்னா நம்மளை போட்டு திரும்பியும் குத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான்வெஜ்ஜுக்கே அலோடு இல்லைன்னு சொல்லி ஒரு உருட்டி விட்டா. இந்த ஆள் பீஃப் கடையை மூட சொல்லும் போதே அந்த அக்கா கேட்டிருக்கோம், அந்த மீன் கடையும் அப்ப மூட சொல்லுங்க அப்படின்னு. ஓ, அப்ப மீன்லாம் நான்வெஜ்ஜுக்குள்ள வராதா? அந்த அக்கா தான் தெளிவா சொல்லுதுல மீன் கடையை எடுக்க சொல்லுங்கன்னு. அதுக்கு அந்த ஆள் எதுவுமே பதில் சொல்லல. இப்ப புரியுதா? இவங்களுக்கு நான்வெஜ் பிரச்சனை இல்ல, பீஃப் தான் பிரச்சனை. ஐயா, நம்மளுக்கே தெரியாம வீடியோ எடுத்து லீக் ஆக்கி விட்டுருச்சு, எங்க நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ நினைச்ச இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கி இங்க யாரும் நான்வெஜ் கடை போடக்கூடாதுன்னு சொல்லி ஊர் கட்டுப்பாடு போட்டிருக்கதா இவர் ஒரு உருட்டி விட்டா. அப்படியே ஊர் கட்டுப்பாடு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு போட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அதை மதிக்கணும். நீங்க ஏன்டா எதிர்பார்க்கறீங்க? சட்டம் போட்டிருக்காங்களா இல்ல நீதிமன்றத்துல எதுவும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா இந்த ஏரியால வந்து நான்வெஜ் போடக்கூடாதுன்னு? அப்படி எதுவும் ஆர்டர் வச்சிருந்தீங்கன்னா அதை காட்டு. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் அந்த அசைவம் சாப்பிடுறவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. காய்கறி மட்டும் வரலாம், மீன் கறி விற்கிறவங்க உள்ள வரக்கூடாது. அது மாதிரி தான் இருக்கு இந்த சங்கி பூசி முழுகிறதும். மறுபடியும் நான் சொல்றேன், இவங்களுக்கு நான்வெஜ் பிரச்சனை இல்ல, பீஃப் தான் பிரச்சனை. அப்படியே நீ நான்வெஜ் தான் பிரச்சனைன்னு சொன்னாலும் அதுவும் தப்பு தான்டா சங்கி. சொல்ற மாதிரியே மாடு கடவுள்னே வச்சுப்போம். நீ ஏன் கடவுளை சாப்பிட்ட? நல்லா இருக்குல்ல.